ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். நெத்தோலி மீன் வச்சு இந்த மாதிரி ஒரு பீரை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிருக்கா? நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான ஒரு காம்பினேஷன் தான் நெத்தோலி பீரை. அவ்வளோவும் டேஸ்டான இந்த நெத்தோலி மீன் வச்சு எப்படி ஒரு டேஸ்டி பீரை தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இவ்வளோ நத்தோலி மீன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு சூட மீன், அதே மாதிரி கொழுவா மீன் என்னெல்லாம் மலையாளத்தில் பேர் இருக்குது. இந்த நத்தோலி மீன் வச்சு மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிற குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பீரை தான் செய்ய போகிறேன். இனி பீரை தயார் பண்ணுறதுக்காக 2 பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணி எடுத்ததும், 10 சின்ன வெங்காயம் இடிகல்லில் இடிச்செடுத்ததும், அதே மாதிரி ஒரு 6 பூண்டு 2ஆய் கட் பண்ணி எடுத்ததும், கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக நறுக்கி எடுத்ததும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இனி நமக்கு இது ஒரு மண்சட்டியிலேக்கு மாற்றலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் இஞ்சி பூண்டு எல்லாமே நமக்கு இந்த மண் சட்டியிலேக்கு மாற்றலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் நமக்கு சேர்க்கலாம். ஆனால் மீன் பீரைக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். கூட ஒரு தேங்காயோட பாதி தான் நான் எடுத்து வச்சுருக்கு. அதுவும் நமக்கு இதிலேக்கு போட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதிலேக்கு உப்பு சேர்க்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெயும் நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறமா தான் கை வச்சு நல்லா பிசைஞ்செடுக்கணும். நம்ம தேங்காய் பால் எல்லாம் நல்லா வெளியில் வர மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு புளி சேர்க்கலாம். குடம்புளி தான் நான் சேர்த்திருக்கு. தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் குடம்புளி தான் இது. நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அந்த புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணி இதிலேக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இது கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்சியோட ஜாரில் கூட நமக்கு போட்டு ஒரே ஒரு ரவுண்டு அடிச்செடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறதுலும் இதே மாதிரி நம்ம கை வச்சு பிசைஞ்செடுக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இனி இதிலேக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நெத்தோலி மீன் சேர்க்கலாம். பின்னாடி நமக்கு இதிலேக்கு தண்ணி ஊற்றலாம். மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இது வேகிறதுக்காக கரெக்ட் அளவில் தண்ணி சேர்த்திக்கோங்க. அதிகம் தண்ணி ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இவ்வளவும் போதும். இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது கொதிச்சு வருന്ന வரைக்கும் ஹை ஃப்ளேமிலும், இந்த மீன் பீரை கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி நமக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதில் ஸ்பூன் வச்சு கலரக்கூடாது, மீனெல்லாம் உடைஞ்சு போயிடும். அதனால் ஸ்பூனிൻ്റെ பின்பாகம் வச்சு இதே மாதிரி சென்டரில் கலரி விட்டால் போதும். இப்போ நம்ம மீன் பீரையில் தண்ணியெல்லாம் கரெக்டாக வற்றி வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்க்கலாம். ஆனால் இந்த வெந்தயம் தூள் நம்ம பீரை கொதிச்சு வரும்போது சேர்க்க வேண்டியது தான். ஆனால் அந்த டைமில் நான் சேர்க்கறதுக்கு மறந்து போயிடுச்சு. அதனால தான். ஆனால் கடைசியில் கூட நமக்கு சேர்க்கலாம். இனி இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடைசியில் நமக்கு இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை கூட சேர்த்து நம்ம மண் சட்டி மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்லேயே நெத்தோலி பீரை ரெடி ஆகிருக்கு. சாப்பாடிൻ്റെ கூட நல்லா அருமையான ஒரு பீரை தான். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப்பு பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.